எல்டிடி பயங்கரவாத தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் மக்களுக்கு ஒரு சாபக்கேடாக மாறியுள்ளதாக தப்பி வரும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்த சூனிய பிரதேசத்தில் எல்டிடி பயங்கரவாதிகளின் பணைய கைதிகளாக உள்ள மக்கள் மீது எல்டிடிஏ தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி எல்டிடிஏ பயங்கரவாதிகளின் துப்பாக்கி வேட்டுகளுக்கு சிறுவர்களே கூடுதலாக பலியாகுவதாக தெரிய வந்துள்ளது. தமது பெற்றோரை இழந்து பாதுகாப்பு படையினரிடம் வந்து தஞ்சமடையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரப்பினர் தேவையான புகலிடத்தை வழங்கி வருகின்றனர். எந்த உறவினர்கள் தொடர்பாகவும் அறியாத 4 மாத பச்சிளம் பாலகனை பெண் ராணுவ சிப்பாய் பராமரித்து வருவது பாராட்டத்தக்கது. அங்கேயா சரியான கொடுமை அவங்களால. அங்கே அவங்க எங்கள் ஆமிமா சேர் மாத்தியால கட்டுப்பாட்டுக்கு வாராக்களை விடுறாங்க, அடிக்கிறாங்க, சுடுறாங்க. போன மக்கள் எல்லாம் ஓடி வந்த அங்கே இருக்கிற படை வீரர்கிட்ட போன மக்கள் எல்லாம் சுட்டவங்க அங்கே ஓடி போகிற ஆக்களை வந்து பிடிச்சி அடிக்கிறாங்க வெள்ளக்காரமாக. அது ஒரு சாப்பாடு வந்து ஒரு 3 சட்டி அரிசியும் 3 சட்டி மாவும் தாராங்க, வேறு சாமான் இல்லை. அங்கே இருக்கலா நிலைமை. அங்குள்ள மக்கள் எல்லாம் மிஞ்ச வாரத்தை ஆசைப்படுது, விடுறானே இல்லை. அங்குள்ள மக்களை வந்து டக்கண்டு விரைவில்ங்கிற ஜனாதிபதி ஐயா உடனே எடுத்து அந்த மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும். அதை நான் கேட்டுக்கொள்றேன். அவங்களால அங்கே இருக்கலாம் என் பிள்ளைய காயம் பரவ போவலாம் வந்து மறைச்சவங்க காலைல விழுத்து கும்பிட்டேன் மனுஷி தான் விட்டோம். கொண்டு வந்துருக்க மாட்டேன், நீங்க நான் தனியே தான் வந்துருவேன். அப்படி நிலைமை நடக்குது அங்கேயா. யார்கிட்ட சொல்ற மக்கள் எல்லாம் விஞ்சாம பெறும். அந்த மக்களை மீட்டெடுங்க ஐயா, மீட்டெடுத்தா தான் நல்லது. மக்களுக்கு துப்புரா அவங்கள இருக்க விருப்பம் இல்லை, அவனோட எல்டிடி காரனோட இருக்க துப்புரா விருப்பம் இல்லை மக்களுக்கு. ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டோம். காயப்பட்டிருக்கோம், காப்பாத்தி தந்துருங்க ஐயா. அந்த பிள்ளைய எனக்கு காப்பாத்தி தந்துருங்க. படிக்கக்கூடிய பிள்ளையா, இந்த பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளையா, காயப்பட்டு போச்சையா. அவங்களுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த பிள்ளையா. சொல்லிட்டா கண்டு காப்பாத்துங்கய்யா மக்கள். அங்கத்தைய மக்கள் தனியா வரும் ஆஜப்படுது, இங்க வாரதுதான் ஆஜப்படுது. அரசாங்கம் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீண்டு வரும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருப்பது தொடர்பாக திருப்தி அடைய முடியும் என்று தமிழர்களுக்கான அமைப்பின் பிரதிநிதி டாக்டர் ராஜசிங்கம் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த முகாமில் கூட வருகின்றவர்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருந்தாலும் சில நாளுக்கு 50 பேர், சில நாளுக்கு 2000 பேர், இன்னொரு நாளைக்கு 5000 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த நிலையிலும் கூட அரசாங்கத்தால் பலவிதமான அவர்களை சந்தோஷமாக அவர்களுக்கு தேவையானது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அந்த முகாமில் கொள்ளக்கூடிய அளவிற்கு மேல் மக்கள் இருந்தாலும் போதிய அளவு முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தன அவர்களை சந்தோஷமாக வைப்பதற்கு. மருத்துவ தேவைகள் என்றான என்ன கூடிய அளவு பராமரிக்கப்பட்டன. நிச்சயமாக அரசாங்கத்தினால் ஒரு முயற்சி அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கு எவ்வளவு செய்யலுமோ அவ்வளவு செய்யக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருந்தது. மற்றும் நாங்கள் அதற்கு பிறகு குமாரசூரியர் அகதிகள் முகாமுக்கு சென்றோம். அங்கே கூடிய நிரந்தரமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அம்மக்களுக்கு சகல வசதிகளும் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு நல்லாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அவர்களுடைய பின்தோட்டங்களில் அவர்கள் வாழை மரங்களும் மரக்கறிகளும் பயிர் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடம், கோயில், மருத்துவ வசதிகள், புத்தக சாலை வசதிகள், இந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் போன்ற பொருட்களை வாங்குவதற்கான வசதிகள் யாவையும் செய்யப்பட்டிருந்தன. நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறியது, இவர்களை எவ்வளவு கெதியாக அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு மீள குடியேற்ற முடியுமோ அவ்வளவு கெதியாக செய்யுங்கள்.